இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து வந்திருக்கோம். ஒரு அசத்தலான நிரந்தர அரசு வேலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலையோ அவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் ஜாயினிங் லிங்க்கை கீழே நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரி படித்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள். இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 56,100 ஸ்டார்ட் ஆகுது. அது போக எக்ஸ்ட்ரா அலவன்சஸ் இருக்குது. இது ஒரு ஆஃபீஸர் கிரேடு ஜாப் தான். அது போக பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்றைக்குன்னா டிசம்பர் மாதம் 31 ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஆன்லைன் மோடில் மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வாங்க, இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட்டுக்கெலாம் ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸாம் ஃபீஸ் இது இருக்குதா, அது எல்லாத்தையும் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா இந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ்லேருந்து வந்திருக்க கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இதில் மொத்தம் எத்தனை விதமான வேகன்சிஸ் இருக்குன்னா மொத்தம் 457 விதமான வேகன்சிஸ் மொத்தமாக அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா சென்னை, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் மதுரை, அதுக்கப்புறம் திருச்சி, அதுக்கப்புறம் வேலூர். இந்த இடத்துலலாம் தமிழ்நாட்டுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸில் இங்கே அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஐஎம்ஏ ஆஃபீஸர்ஸ்க்கு என்னென்ன டிகிரி இருக்குன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுதான் போதும். அதுவே இந்தியன் நேவலுக்கு நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ஏர்ஃபோர்ஸ்க்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போகும். அப்படி இல்லைனா பேச்சுலர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும். 12th ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல், எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீயும் கிடையாது, ஃபுல்லாக ஃப்ரீ தான். அதை தவிர மற்ற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் 200 rupees இவங்க எக்ஸாம் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படி கீழே வந்தீங்கன்னா இதில் இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்லைன் மூலமாக மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்மையும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேரக்ட் அஃபிஷியல் அப்ளை லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில்